அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசான் ருத்ரஹாளி மதுரையிலிருந்து. இன்றைய பதிவு எச்சினி வகைகள் 36 எச்சினிகளை பார்த்துட்டு வந்துருக்கு. இதுல இரண்டாவது எச்சினியாக சித்தி மார்க்கத்தை பத்தி இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த எச்சினியோட பெயர் விபப்பரா எச்சினி. இவ இந்த தாய் சித்தியானா மலைக்க வைப்பவர். இவளுக்கு பேர் எப்படின்னா மலைக்க வைப்பவர் அல்லது ஒரு மாயத்தை உருவாக்குபவர் அப்படிங்கிற இவளுக்கு பேர் உண்டு. இது விபப்பரா எச்சினிக்கு. இவ சித்தி எதிரி எப்பயுமே பிரமிக்க வைக்கிறதுல ஒரு காரியம் நடக்கும் முன்பே அதன் மாயத்திரைய அந்த அந்த காரியத்தோட ஒரு மறைவு இருக்கும். இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது அந்த விஷயத்துக்கான ஒரு என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு தெளிவுலாம் இருக்கும்ல, இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்மளுக்கு அந்த மாயத்திரையை விளக்கி நம்மளுக்கு அதுக்கான விஷயங்களை கொடுப்பா. இந்த தாய் சித்தி ஆனால் லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இதை அருமையா நம்மளுக்கு அதை சொல்லுவா. அது எந்த மாற்றமும் இருக்காது. அது பூஜை முறையா பண்றப்ப உங்களுக்கு அதுக்கான மின்னல் மாதிரி அந்த மாயத்தை என்ன நடக்க போகுதுங்கிற மாயத்திரையை விளக்கி நாளைக்கு இதுதான் நடக்க போகுது, இதுதான் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம கேட்குற விஷயங்களை அது சொல்லுவா. அதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. அது எப்படிலாம் பயன்படுத்தணுங்கிற ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவில் பயன்படுத்துறப்ப நம்மளுக்கு அதுக்கான விஷயம் தெரியும். இது எப்படின்னா கண்ணாடி மார்க்கத்துல சித்தி பண்றது, கண்ணாடியை வைத்து சித்தி பண்ணுவது. அப்ப அந்த கண்ணாடியில அவளோட மின்னல் மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு போயிடுவா. நீங்க எதை பத்தி கேட்குறீங்களோ அது லாட்ரியா இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம். நாளைக்கு என்ன ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படிங்கிறத என்ன ஷேர் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் கொடுப்பான். இந்த மாதிரி இவளோட ஒரு அபார சக்தி உண்டு. அதே மாதிரி ஒரு எதிரியை பிரமிக்க வைக்கிறதுனா நம்மளை ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி நம்மளை ஒரு மாயவா அவங்களுக்கு காட்டுவாங்க. எதிரியை சிந்திக்கவே விடாத அளவுக்கு நம்ம மேல ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குறதுக்கு, தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு விடவே மாட்டான் நம்ம. இதுதான் அவளோட மிகப்பெரிய பலம், இந்த தாயை சித்தி பண்றது. இந்த தாய்க்கு முதல்ல இது ஒரு பூஜ்ய மார்க்கத்தை என்னங்கிறத சொல்லிடுறேன். அடுத்து இதுக்கான கருமார்க்கம் எப்படி செய்யணுங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எந்திரம், அதுக்கப்புறம் மந்திரம். இந்த 3 மார்க்கத்தையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்ப நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த பூஜை முறை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இவளுக்கு எப்பயுமே நெய்வேத்தியமா தயிர் சாதம், தேன், இனிப்பு கலந்த பதார்த்தங்களை தாய்க்கு படைக்கும். ஜபத்துல ஜபம் பண்றப்ப ரொம்ப தூய்மையா இருக்கணும். இந்த விரத காலங்கள் ரொம்ப தூய்மையா இருக்கணும். பெண்களை எந்த சூழ்நிலையிலும் பெண்களை தரக்குறைவா பேசக்கூடாது. அது மனைவியா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தெரியாத பெண்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்கள எந்த ஒரு அவதூறான வார்த்தைகள் அவங்கள பேசக்கூடாது. பேசுனா இவளுக்கு கோபம் வரும். இந்த எச்சினி 36 எச்சினிக்கு இந்த மார்க்கம் உண்டு. சரிங்களா? எல்லாருக்குமே இது ஒரே ஃபார்முலா. இதை மெயினா கடைப்பிடிக்கணும். எந்த சூழ்நிலையும் அவங்கள நம்ம விமர்சனப்படுத்தக்கூடாது. அவங்களோட தாவங்களுக்கு நம்ம ஆளாகக்கூடாது. மற்ற பெண்களோட தாவங்களுக்கு. சரிங்களா? அப்படி இருந்தா இவ உடனே சித்தி நிலையை கொடுத்துருவா. சரிங்களா? இவ சித்தி ஆயிட்டா நம்மளுக்கு எப்பயுமே என்ன விஷயத்தை நீங்க பத்தி கேட்குறீங்களோ, லாட்டரியை பத்தி கேட்டீங்கன்னா லாட்டரியை பத்தி சொல்லுவா. ஷேர் மார்க்கெட்டை பத்தி கேட்டா ஷேர் மார்க்கெட்டை பத்தி சொல்லுவா. இப்படி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் யார் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத மாயத்திரை வரைக்கும் அதை காமிச்சிடுவா. அவங்க மனசுல முன்னாடி உட்கார்றவங்களோட மனசுல என்ன இருக்குங்கிறத மிக தெளிவா காட்டுறதுல இவ ரொம்ப கைத்தேர்ந்து. சரிங்க. இந்த விவப்பராய்ச்சி அடுத்து இந்த அம்மாவுக்கு நெய்வேத்தியம் இதை பண்ணிடணும். தூய்மையான ஆடை உடுத்தும். பட்டு ஆடைகளா இருந்தால் ரொம்ப சிறப்பு. அல்லது தூய்மையான வெள்ளை நிற ஆடைகளை அணிவேணும். எப்பயுமே உடம்புல வாசனை திரவிங்க வேற பேட் ஸ்மெல் எதுவுமே உடம்புல வரக்கூடாது. தினமும் நல்லா குளிச்சுட்டு தான் பூஜைக்கு போகணும். நல்ல ஒரு வாசம் கொண்ட அத்தரை இந்த மாதிரி சென்ட்டுகளை நம்ம அடிச்சுதான் அந்த பூஜைக்கே போகணும். போனாதான் இவ சிதி நிலையை கொடுப்பா. இவ வருவா, அந்த பூஜைக்கே வருவா. இந்த அம்மா பொதுவாக நீங்க பூஜை பண்றப்ப எப்படி வருவான்னா, நீங்க பூஜை பண்ண கிட்டத்தட்ட 41 48 நாள் சித்தி முறை இந்த பூஜைக்கு. இவ நீங்க மந்திர உச்சாரணம் பண்றப்ப நிறைய நம்மளை குழப்பறதுக்கு நிறைய விசித்திரமான சத்தங்களையும் விசித்திரமான ஒரு நிகழ்வுகளையும் அந்த இடத்துல காமிப்பா. எதையும் பத்தி கவலைப்படக்கூடாது. தைரியமா அவளோட மூல மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ண அவ அதெல்லாம் அப்புறம் நீக்கிட்டு அப்புறம் நேரடியாக காட்சி கொடுக்க ஆரம்பிப்பா. அந்த காட்சி எப்படி இருக்கும்னா, ஒரு வெண்புகை ஒரு வெண்புகை வரும். மேகமூட்டமான ஒரு புகைமூட்டம் முன்னாடி தோன்றும். அந்த புகைமூட்டத்துல அவளோட உருவத்தை காமிப்பா. இதுதான் சித்தி நிலை. அவ நான் வந்துட்டேங்கிறதுக்கு தாய் காட்டுற சித்தி முறை இதுதான். இதை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அவட்ட என்ன சங்கல்ப வைக்கிறீங்களோ, லாட்டரியை பத்தி என்ன சங்கல்ப வைக்கிறீங்களோ, இல்லை ஷேர் மார்க்கெட்டை பத்தி எந்த சங்கல்ப வைக்கிறீங்களோ அந்த சங்கல்பத்தை அவ உங்களுக்கு காட்டுவா. சரிங்களா? அதுக்கு கண்ணாடி பயிற்சி இருக்கு. அந்த கண்ணாடி பயிற்சியில தான் அந்த எண்களையோ நாளைக்கு என்ன ஷேர் வருதோங்கிற ஒரு மின்னல் மாதிரி காமிச்சிட்டு போவா. நம்ம அதை
எழுதி வச்சுக்கிறோம். எழுதி வச்சு மறுநாள் நம்ம வந்து அதை பற்றி இவளுக்கு வந்து நம்ம செய்யணும். சரி, முதல்ல வந்து நம்ம வந்து எந்திர மார்க்கத்தை சொல்லிடுறேன். இந்த எந்திர மார்க்கத்துக்கு வந்து நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஈயத்தகடு, ஒரு ஈயத்தகடு எடுத்துக்கோங்க. ஈயத்தகடு 6க்கு 6 அல்லது 12க்கு 12 ஈயத்தகடு, அப்படி இல்லாத வெள்ளை பட்டு துணி, இதில் தான் இந்த எந்திரத்தை வந்து வரையணும். நீங்கள் ஈயத்தகடுலேயே வரைஞ்சிக்கணும். யோனி முக்கோணம் அப்படின்னு சொல்ற யோனி முக்கோணம் வரைஞ்சி அந்த முக்கோணத்தை சுற்றி ஒரு வட்டம், அந்த வட்டத்தை சுற்றி 6 இதழ்கள் தாமரை வரையணும். அந்த 6 இதழ் தாமரையில் வரைஞ்சிட்டு இந்த முக்கோணத்துக்கு நடுவில் எழுத வேண்டியது வின் கிரீன் அப்படிங்கிற வாசகத்தை எழுதணும். அப்புறம் 8 இதழ்ல மேல இருந்து ஆரம்பிச்சு இப்படி வரணும். வி ர இப் ரா ப சி அப்படிங்கிற 6 இதழ்களுக்குள்ள எழுதணும். இதுதான் இந்த எந்திரம். சரிங்களா? எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த சாப நிவர்த்தி இதெல்லாம் பண்ணிக்கிங்க. சாப நிவர்த்தி பண்ணிட்டு முறையா வந்து இந்த பூஜையை ஆரம்பிங்க. எப்பயுமே இந்த பூஜை ஆரம்பிக்கிற நாள் வந்து புதன்கிழமை ஆரம்பிக்கணும். எனவே வந்து ஞானத்துக்கும் கல்விக்கும் அறிவுக்கும் சம்மந்தப்பட்டவர். அதனால புதன்கிழமை இந்த பூஜை வளர்பெறக்கூடிய ஒரு புதன்கிழமையில இந்த பூஜை ஆரம்பிங்க. நைட்டு 12 மணிக்கு மேல இந்த பூஜை பண்ணணும். எப்பயுமே இரவு 12 மணிக்கு மேல. இந்த பூஜை நாள் வந்து 41 நாள்ல மேக்சிமம் சித்தியாயிரும். அதிகம் போனால் 48 நாள் விடாம பண்ணணும். ஆண் பெண் பேதம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். உங்களோட மன ஒழுக்கமும் இதுதான் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் மனசுல வச்சு நீ செய்யுங்க. தினமும் 1008 உரு. இதுதான் இந்த எந்திரத்துக்கான விஷயங்கள். சரிங்க, அடுத்து மந்திரம் சொல்லிடுறேன். இந்த மந்திரம் வந்து ஓம் ரீம் விப்ராய மாய ரூபாய மம நேத்திர சித்தம் குரு குரு சர்வ ரகசி தர்சிய சுவாகா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து 1008 முறை சொல்லி, வெண்ணிறை ஆடை அல்லது நீல நிற ஆடை ரெண்டுல எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இவள் வந்து இப்போ வந்து இவளோட தத்துவம் எப்படி, ஆகாய மார்க்கத்தையும் நீர் மார்க்கத்தையும் கொண்டவர். இந்த 2 தத்துவத்துல இருக்கிறவர். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஆடை உடுத்தணும். ஆகாய மார்க்கங்கிறப்ப நீல நிற உடையும், நீர் மார்க்கங்கிறதுக்காக வெண்ணிற ஆடையும் உடுத்தணும். இந்த 2ல எதுனாலும் நீங்க உடுத்திக்கலாம். ஆனால் ரொம்ப சுத்தமா இருக்கணும் ஆடைகள்லாம். சரிங்க, இதை வந்து செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் செய்யறவங்க செஞ்சுக்கணும். வெளியே போய் செய்யணும்னு நான் நினைக்கிறீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஒரு நீர் ஓடையில தண்ணி போற இடத்துல உட்காந்து இந்த ஜபத்தை ஆரம்பிச்சீங்கன்னா முத பூஜை அங்கே ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மிச்சதெல்லாம் வந்து நீங்க வீட்டில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீர்நிலை, கடற்கரை, அருவி இந்த மாதிரி இடங்களை உட்காந்து முதல் ஜபம் பண்ணீங்கன்னா ரொம்ப உடனே சித்தி நிலை கிடைக்கும். வீட்டில் வச்சு பண்றதோட. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம். இவங்களுக்கு வந்து எப்பயுமே இலுப்பை எண்ணெய் தீபம் 2 இலுப்பை எண்ணெயில 2 தீபங்கள் 2 திரி போட்டு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி இந்த பண்ணுங்க. நெய்வேத்தியம் வந்து சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். தயிர் சாதமும் தேனும் இனிப்பு பலகாரங்களும் இதுதான் வந்து வச்சு இந்த ஜெபம் பண்ண. அடுத்து வந்து இந்த மை வந்து யாரும் சொல்லாத ரகசியம். இது வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. தாயோட பலாபலனை பத்தி மட்டுமே சொல்லுவாங்களே ஒழிய அதுக்கான எந்திரங்களோ அதுக்கான மூல மந்திரங்களோ அதுக்கான இந்த கரு மை அப்படிங்கிறத வந்து யாரும் கொடுக்கறதே கிடையாது. நான் தான் முதல் இந்த ரகசியங்களை 36 எத்தனைக்குள்ள ரகசியத்தை உடைக்கணுங்கிறதுக்காக உடைக்கிறேன். சரிங்க, இதுக்கு வந்து தேவையான விஷயம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு வேணும். சரிங்களா? மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு இது புதன்கிழமை எடுக்கணும். புதன்கிழமை புதன் உரையில இது எடுக்கணும். வெள்ளை குண்டு வில்வ இலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வில்வலை மஞ்சள் கரிசலாங்கண்ணி இந்த 2ஐயும் அரைச்சி சாறு எடுக்கணும். சாறு எடுத்து சாரை தனியா வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை குண்டு மணியை வந்து வஸ்திர காயம் பண்ணிக்கோங்க. நல்லா இடிச்சு பொடி பண்ணி நல்லா வஸ்திர காயம் பண்ணி ஒரு பருத்தி துணியில, சுத்தமான பருத்தி துணியில இந்த வில்வ இலை சாறும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறுலையும் அந்த துணியில நல்லா தடவி இந்த வெள்ளை குண்டு நீங்க வஸ்திர காயம் பண்ண அந்த பொடியை அதில் மேல தூவி திரியா செஞ்சிருங்க. சுருட்டிடுங்க. சுருட்டிட்டு சுத்தமான செக்கில் ஆகட்டப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெயா இருக்கணும். அந்த நல்லெண்ணெய் தீபத்துல இந்த விளக்கு திரி போடணும். திரி போட்டு மண் விளக்கு திரி போடுங்க. திரி போட்டு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றுறப்ப மேல வந்து வெங்கலத்துல ஒரு சட்டியை கமுத்தி அந்த சட்டியில வந்து உள்ள வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட சாறு தடவி கொஞ்சம் காய ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கை ஏற்றி ஒரு ஜாமம் ஃபுல்லா எரிங்க. அந்த கறி ஃபுல்லா அதுல படியும். அந்த கறியை எடுத்துக்கிறணும். அந்த கறி ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியமான மூலப்பொருள். சரிங்களா? அடுத்து வந்து சுடர் தைலம் இல்ல வாழை தைலம் இந்த 2மே உங்களால் ரெடி பண்ணிங்க. சுடர் தைலம் வாழை தைலம் இந்த தைலத்தை தான் ஊற்றிட்டு அரைக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து உப்பு சுண்ணம், அதுக்கப்புறம் பொரசோனை கஸ்தூரி புனுகு வாசனை திரவியங்களுக்கு இதை சேர்த்துங்க. கொஞ்சமா வந்து பச்சை கற்பூரம், அஞ்சனக்கல் இதை சேர்த்து இந்த மையை வந்து அரைங்க.
கரெக்டாக வந்து 4 ஜாமம் இந்த மைய அரைக்கும். 4 ஜாமம் கை மாத்தாமல் கை விடாமல் 4 ஜாமம் அரைச்சி இதை எடுத்து ஒரு வெள்ளி டப்பியில் இல்லாட்டி ஒரு செம்பு டப்பியில் வந்து இந்த மையை வந்து எடுத்து வச்சுக்கிறணும். இந்த கறி எடுக்கிறீங்க பாருங்க, வெங்கல சட்டியில் பிடிக்க சொன்ன கறி, அது வந்து எக்காரணத்தை கொண்டு ஒரு இரும்பு பொருளை கொண்டோ பிளாஸ்டிக் பொருளை கொண்டோ அந்த கறியை வலிச்சிடக்கூடாது. கண்ணாடி மாதிரி ஒரு ஒரு உலகத்தை வச்சு அந்த கறியை ஃபுல்லாக வலிச்சு எடுத்து நீங்கள் கல்வத்தில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். இது முக்கியமாக பார்த்துக்குங்க. இதுதான் இந்த சிவப்பிராயச்சினியோட ரகசிய மார்க்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருது. இந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து இணைஞ்சிக்குங்க. இணைஞ்சிட்டு அங்கே உங்களோட கருத்துக்களை, உங்களோட கேள்விகளை கேளுங்க. உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன விளக்குனாலும் நான் கொடுக்குறேன், அங்கே கேளு. மறக்காமல் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க.